மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக சேர்ந்து ஈரான் மேலே போர் தொடுக்கிறனால இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு ஏன் வருது? ஃப்யூச்சரில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் தட்டுப்பாடு வருமா? அதோட விலை கூடுமா? அப்படிங்கிறத பற்றியும், ஹர்மூஸ் நீரிணைனா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, ஈரானு ஹர்மூஸ் நீரிணை பிளாக் பண்ணதுனால ஏன் வேர்ல்டு லெவலில் ஆயில் ட்ரேட் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்பவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு போதுமான டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு சேரும். இப்போ ஹர்மூஸ் நீரிணை அப்படிங்கிறது சவுதி அரேபியா, ஓமன் நாடுகளோட எல்லைக்கும் ஈரான் நாட்டு எல்லைக்கும் நடுவில் இருக்கிற வெறும் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள சின்ன கடல் பாதை தான் ஹர்மூஸ் நீரிணை அப்படிம்பாங்க. அதை இப்போ ஈரான் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதை பிளாக் பண்ணால் ஏன் வேர்ல்டு லெவலில் ஆயில் ட்ரேடு பாதிக்கப்படுது அப்படின்னா, அங்கே வளைகுடா நாடுகளுக்கு நடுவில் இருக்க அந்த கடல் பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஈராக்கு, ஈரானு, சவுதி அரேபியா, கத்தாரு, குவைத்து, பக்ரைனு, அரபு எமிரேட்ஸ், இந்த நாடுகளில் உற்பத்தி ஆகிற எண்ணெய் வளங்கள், கச்சா எண்ணெய் அந்த ஹர்மூஸ் நீரிணைங்கிற சின்ன பாத்து வழியாக தான் கப்பல்கள் மூலிமா வெளியே உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளுக்கு ஆயில் ட்ரேடு நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள், மத்திய ஆசிய நாடுகள், அப்புறம் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு ஆயில் ட்ரேடு நடக்குது. கிட்டத்தட்ட உலக அளவில் 20% ஆஃப் ஆயில் ட்ரேடு அது வழியாக தான் நடக்குது. இப்போ ஈரான் எதுக்கு அதை பிளாக் பண்ணணும் அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேலே போர் தொடுக்கிறனால ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒரு சர்வதேச அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அந்த ஹர்மூஸ் நீரிணை மூடிட்டாங்க. சரி, இதனால இந்தியா ஏன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் 20% ஆஃப் ஆயில் ட்ரேட் நடக்குது. ஆனால் இந்தியாவுக்கு 62% ஆஃப் கச்சா எண்ணெய் அந்த ஹர்மூஸ் நீரிணை வழியாக தான் இந்தியா சேருது. ஸோ அதை பிளாக் பண்ணதுனால இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல்கள் சேரலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட தேவையில் மேக்ஸிமம் ஆஃப் எல்பிஜி நம்ம சவுதி அரேபியாட்டிருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனாலேயும் எல்பிஜி வராதனால இப்போதைக்கு கமர்ஷியல் சிலிண்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வணிக பயன்பாட்டு, அதுக்கு மட்டும்தான் சில கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அது கூட ஃபுல்லாக இனிமேல் தரமாட்டோம் நம்ம சொல்ல வரல, சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதுவுமே சால்வ் ஆயிரும். ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி புக்கிங் ஆக மாட்டேங்குது, சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நம்ம நியூஸ் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா, மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் ஃபியூச்சரில் சிலிண்டர் கிடைக்காம போயிருமோ, இது தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரீ புக்கிங் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு சிலிண்டர் புக் பண்ணிவிட்டு அது ஒரு குறிப்பிட்ட கேப், ஒரு 20 to 25 டேஸ் நம்ம கேப் போடணும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஆயிருந்து சொல்லிட்டு நம்ம முன்னாடியே புக் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்குருவோம், அதை ரிசர்வேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ புக்கிங் அதிகப்படியாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அது புக்கிங் ஆக மாட்டேங்குது. ஆனவங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியாமல் போனதுனால ஒரு பேனிக் சுச்சுவேஷன் தான் வருது. ஸோ வீட்டு உபயோக சிலிண்டருக்கு எந்த விதமான ஒரு தட்டுப்பாடும் ஒரு இது கிடையாதுங்க. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி எங்கே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துடும், விலைவாசி கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வீடியோஸில் பார்க்குறோம். எல்லாரும் பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஒரேடியாக குமிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தண்ணி கேனில் பெட்ரோல் நிரப்பிட்டு இருக்காரு. ஒருத்தர் என்னன்னா பேரலே தூக்கிட்டு போயிட்டாப்ல, பேரலே தூக்கிட்டு போயிட்டு அங்கே பெட்ரோல் பங்கில் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு டாடா ஏஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30-40 கேன் தண்ணி கேனில் ஃபுல்லாக பெட்ரோல் நிரப்பிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் இது ரொம்ப ஒரு ஆபத்தான வேலைங்க. ஏன்னா பெட்ரோல் ஈஸியாக தீப்பிடிக்கக்கூடிய ஒரு பொருள். இதை இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு போய் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விபத்து நடக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து ஒரு தேவையில்லாத வேலை. பெட்ரோல் டீசலுக்கு இந்தியாவில் தட்டுப்பாடே கிடையாது. இப்போ வரைக்கும் அதே விலையில் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. சில நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகளில், பாகிஸ்தான் உட்பட்ட நாடுகளில் நிறைய பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்குது, அங்கே தட்டுப்பாடு இருக்குது. ஆனால் அவங்க நாட்டோட இதை நம்ம நாட்டோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா இதை முன்னக்கூடிய யோசிச்சு நம்ம நாடுகளில் நிறைய ஆயில் பங்கர்ஸ் வச்சுருக்கோம். அதாவது நம்ம எதிர்கால தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆயிலை நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 260 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் நம்மகிட்ட இருப்பு இருக்குது. அதை வச்சு உலகம் முழுக்க போர் நடந்தாலும், துப்புரவு ஆயில் சப்ளை ஸ்டாப் ஆனாலும் கூட நம்மளால் 80 நாளைக்கு அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்தியா வெறும் அந்த சவுதி அரேபியா, ஈராக் நாட்டிலேருந்து வர கச்சா எண்ணெயை நம்பி மட்டும் இல்லைங்க. இந்தியா ஒரு ரொம்ப ஒரு டைவர்சிஃபையாக எல்லா இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம கனடாட்ட பேசியிருக்கோம், நார்வேட்ட பேசியிருக்கோம், ஆஸ்திரேலியாட்ட பேசிட்டு இருக்கோம். வெளி இடத்துலேருந்து நமக்கு ஆயில் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட ரஷ்யாவிலேருந்து கப்பல்களில் ஆயில் வந்துட்டு இருக்கு. அதனால்
அந்த மாதிரியான ஒரு தட்டுப்பாடு, ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்து இந்தியாவுக்கு ஏற்பட வாய்ப்பே இல்லை. இப்போ கூட கனடாலேருந்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ ஆயில் சொன்னால் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து இந்தியாவுக்கு போகிற அந்த கப்பலை மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹர்மூஸ் நீரின் வழியாகவும் இந்தியாவுக்கான ஆயில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு டிஆர்பி காண்டி பிரேக்கிங் 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 அப்படின்னு போட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த டீசல் தட்டுப்பாடான மாதிரியும் பெட்ரோல் கிடைக்காத மாதிரியும் வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. தயவுசெய்து யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்தியா வந்து அதுக்கு முன்னதாகவே வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் இயல்பாருங்க, அரசாங்கம் வந்து அதை வந்து பார்த்துக்கும்.